அவருக்கு வேற யாரும் போட்டி இல்லை, அவருக்கு அவரே தான் போட்டி. அவர் திமுகவோட போட்டின்னு அவர் சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தள்ளும் போது பாக்குறேன், பின்னாடியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கீழே வந்து சாகுறானுங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு என்ன அறிவு இருக்கு? காரைக்குடியில் சொல்லவே வேண்டாம், அது அண்ணன் சொந்த மண். அதனால் கண்டிப்பாக அந்த தடவை அவர் அண்ணன் சட்டமன்றத்தில் காலடி வைக்கிறது உறுதி. என்ன, நாம் தமிழர் கொடி தலைமைச் செயலகத்திலே பார்க்கும். எங்க அண்ணன் மக்களை பிச்சை எந்த வைப்பவர் அல்ல, தலைமுறையை காக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. பெரியப்பாவோட வருகை, அவர் அங்கதான் நிக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே மற்ற கட்சிகளை செதுறாங்க. அந்த பயத்தை 16 வருஷத்துல இந்த கட்சி, நம்ம நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கு. இருபெரும் திராவிட கட்சிகள் பயப்படுறாங்க, காரைக்குடியில் நம்ம ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு. எல்லாமே எல்லாம் அவங்களுடைய கொள்கைகளும் அவங்களுடைய உறுதிமொழி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எதுவுமே நிறைவேற்றலன்னு இது வரைக்குமே எல்லாத்தையும் ஏமாத்தி காலங்காலமாக ஏமாத்திட்டு வந்தாங்க, முடிஞ்சிருச்சு. இனிமே அதுக்கான முற்றுப்புள்ளி. இந்த பசுமை அரசியலும் பேசுறது நாம் தமிழர் சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா, நமக்கான அரசியல் நாம் தமிழர் அரசியல் தான் வெல்லுன்றது உறுதியானது. தலைவனை இனிமேல் தரைகளை தான் தேடணும், திரைகளை தேடக்கூடாது. நம்ம எப்பவுமே நமக்கான தலைவன் யாருன்றதை நம்ம உறுதி செய்யணும். அவங்க சொல்லிதான் பிரபுன்னு ஒரு ஆளே தெரியுது. அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பெருசா பண்ணியிருக்காரா சமூகத்துக்குன்னு? நிலவரெல்லாம் இல்லை, உறுதியாக வெற்றி பெறும். அக்கா வணக்கம். வணக்கம். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருச்சு. காரைக்குடியில் நான் போட்டி போட போறேன்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. அங்கே காரைக்குடியில் அவருக்கு நிலவரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா பெரிய வெற்றி, அதாவது வெற்றி இல்லை பெரு வெற்றியோட அண்ணன் வெல்வாங்க, எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்கு போவாங்க. திமுக எல்லாரையுமே பந்தாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு அங்க மவுசு நிறைய இருக்கு. இது வரைக்கும் அவர் நின்ன தொகுதியிலே பாத்தீங்கன்னா அவர் மண்ணின் மைந்தனா இல்லாத போதே கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் மண்ணின் மைந்தனா அங்க போய் நிக்கிறாரு, களத்தில் நிக்கிறாருன்னும் போது நிச்சயமா ஒரு வெற்றி உறுதி உறுதி உறுதி. காரைக்குடியில் சொல்லவே வேண்டாம், அது அண்ணன் சொந்த மண். அதனால் கண்டிப்பாக அந்த தடவை அவர் அண்ணன் சட்டமன்றத்தில் காலடி வைக்கிறது உறுதி. என்ன, நாம் தமிழர் கொடி தலைமைச் செயலகத்திலே பார்க்கும். மிக சிறப்பா இருக்கு. அண்ணனுக்கு காரைக்குடி தான் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி கொடின்னு சொல்லலாம். அண்ணன் வெல்றாரு, அது உள்ள சட்டமன்றத்துக்கு போறாரு. அண்ணன் கூட பல வேட்பாளர்களும் உள்ள போறாங்க. இது நிச்சயம் நாங்க நம்புறோம். காரைக்குடியில நாங்க இன்னும் உறுதியா நாங்க சொல்றோம். 234 அறிவிச்சாருன்றீங்க தெரியுங்களா? நல்லா கேட்டுங்க, இது முதல் முறை அல்ல, 5வது முறை. உலக வரலாற்றிலே நல்லா கேட்டுங்களேன், சுதந்திரம் அடைஞ்சு 88 வருஷம் ஆகுது. காமராஜர் கக்கன்லாம் விட்டுருவோம். இவங்க ஒரு 60-65 காலம் ஆண்டுகிறாங்க. இந்த 60 ஆண்டு காலத்தில் மாறி 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 கூட்டணிகள் வந்ததோ கண்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குதா? இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இந்த முறை நின்று இருக்காரு, அதுவே தவறு. முதல் முறை பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி தன்னைத்தானே அழிச்சிக்கும். எங்களுக்கு வந்த சின்னம்லாம் தானாக வரும். எங்கள் அண்ணன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் சின்னம் ஒன்று. அடுத்தது கரும்பு விவசாயி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலி வாங்கி. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, புலிக்கொடி கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டீங்க, தேசிய விலங்கு. சரி, மயிலை கேட்குறாரு, தேசிய பறவைன்ட்டீங்க. அப்போது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி போராடி இவ்வளோ காலமாக மது இல்லாமல், கோட்டர் இல்லாமல், கோழி பிரியாணி இல்லாமல், இலவசம் என்பதும் பிச்சை தான், விலையில்லா அப்படின்னாலும் பிச்சை தான். எங்கள் அண்ணன் மக்களை பிச்சை எந்த வைப்பவர் அல்ல, அனைவரையும் தலைமுறையை காக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. இதுதான் இந்த ஒரு முறை நின்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அறிவிச்சாருன்னு. இது 5வது முறை. உலக வரலாற்றிலேயே ஆணுக்கு பெண் இக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. என்னம்மான்னு கேட்குறாரு, என் உயிரே போனாலும் பெருமன்றாங்க ஒன்று. இன்னொருத்தர் குழந்தை பிறந்த 3 மாதம் கூட ஆகலை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எங்கள் இயக்கத்தில் இருக்கிற மகத்துவம் தனித்துவம் எதுலேயே கிடையாது. மக்களுக்கு அந்த அறிவியல் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காரைக்குடியில் அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையை வரும். ஐயா, நான் என்ன சொல்கிறேன், காரைக்குடி மட்டுமே இல்லை. என்னைக்கு நாங்கள் 1.3 8.4 வந்துட்டோமா, எங்கள் அண்ணன் சொல்லுவார், என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவேன்னு. என்னோட வாதம் அன்றைக்கே சொல்கிறேன், இன்றைக்கே சொல்கிறேன், நாங்கள் வென்றுட்டோம். எவ்வளோதான் வேணும்னா ஒரு பதிவு இருக்குது காட்டுறேன், இதையும் சேர்த்து போடுங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், வென்றுட்டோம், அவ்வளோதான். இதை ரங்கராஜ பாண்டிய ஒத்துக்கிறாப்புல, ஏன் நம்ம அண்ணாமலை ஒத்துக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் அனைத்து திமுக, அதிமுக, மதிமுக யாருன்னா இருக்கட்டும், அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா, தலைமுறை. அவங்களுக்கு இயற்கையும் வளங்களையும் வளத்தையும் அவங்களுக்கே நாங்கள் தான் போராடி இருக்கிறோம்னு சொல்கிறேன். இதை விட விளக்கமாக செவடனுக்கு சொன்னால் கூட கேட்டுரும். நல்லா கேட்டுங்க, கேவலம் ஒரு பால் தயிர் கிடைக்கலங்க, அட்சன் தயிர், திருமலா தயிர் அங்கேருந்து வருது.
அப்போ என்னதான் அரசாங்கம் நடக்குதுங்கன்ற ரோஜா என்ற நடிகை சொல்றா, நான் ஆர்கே செல்வமணியை கட்டிக்கினா தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தேன். உங்கள் சீமான் அண்ணன் என்ன சொல்றாரோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றாங்க. அதை தான் ஜெகன்மோகன் ரெட்டி நாங்கள் தெலுங்குல மொழி மாற்றம் பண்றோம்னு. ஆந்திராவே ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு ஏத்துக்கலையே. எல்லாம் கோமாளகிறாங்க. அவங்கள எவ்வளோதான் தெளிய வைக்கிறது? எங்கள் அண்ணன் மாதிரிலாம் ஈரச்சட்டை நடைகிற வரைக்கும் பாருங்க 4 மணி நேரம் பேசுறாரு, 234 அறிவிக்கிறாரு. அவர் பேசும்போது ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார் தெரியுமா? அது சிரிப்பு இல்லை, உள்ளுக்குள் எரியும் நெருப்பு. அதை சிரிப்பாக காட்டுறாரு எங்கள் அண்ணன். இதுதான் எங்கள் பதிலுக்கு அதான் உங்களுக்கு இல்லாத கேள்வி கூட கேளுங்க, அதுக்கு பதில் என் இயக்கத்தில் 10 வயசு பிள்ளை சொல்லும், பெண் பிள்ளை கேளுங்க. காரைக்குடி கள நிலவரம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தினத்தந்தி பேப்பரில் ஹெட்லைனில் வந்துருச்சு. காரைக்குடியில் எங்கள் அண்ணன் போட்டியிடுறாருன்னு சொன்னதும் அப்படியே எல்லாருமே பரபரப்பாகிட்டாங்க. காரைக்குடியில் போட்டியிடுறாருன்னு சொன்னதும் காரைக்குடியில் 17% ஓட்டு நாம் தமிழருக்கு லாஸ்ட் டைம் கிடைச்சனால தான் இந்த பையனும் அண்ணன் காரைக்குடியில் போட்டிடுறாரு. காரைக்குடி கலல் நிலவரம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. பெரியப்பாவோட வருகை, அவர் அங்கதான் நிக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே மற்ற கட்சிகளை செதுறாங்க. அந்த பயத்தை 16 வருஷத்துல இந்த கட்சி, நம்ம நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கு. இருபெரும் திராவிட கட்சிகள் பயப்படுறாங்க, காரைக்குடியில் நம்ம ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அந்த பயத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த பயம் சீமான் பெரியப்பா அங்க நிக்கிறாருன்றதுனால வந்த பயம். அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அண்ணனுடைய சொந்த தொகுதி அது, சரிங்களா? அதனால் அங்கே முழு ஆதரவு அண்ணனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக மக்கள்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ இனிமே வந்த திராவிட கட்சிகளை எல்லாமே அவங்களுடைய கொள்கைகளும் அவங்களுடைய உறுதிமொழி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எதுவுமே நிறைவேற்றலன்னு இது வரைக்குமே எல்லாத்தையும் காலங்காலமாக ஏமாற்றிட்டு வந்தால் முடிஞ்சிச்சு. இனிமேல் அதுக்கான முற்றுப்புள்ளி இனிமேல் நடக்காது. இந்த தேர்தல் நடக்காது. கண்டிப்பாக அண்ணன் உறுதியாக வெற்றி பெறுவார். காரைக்குடி தொகுதியில் 100% உறுதி. வெற்றிகரமாக தான் இருக்கும், வெற்றி வாய்ப்பாக தான் இருக்கும். தமிழ் தேசிய அரசில் வெற்றி வாய்ப்பாக தான் இருக்கும் இந்த முறை. இனி வர முறையும் அப்படி தான் இருக்கும். உறுதியாக வெற்றி பெறுவோம் தம்பி, நிலவரெல்லாம் இல்லை, உறுதியாக வெற்றி பெறும். நீங்க வெற்றி பெறுன்னு சொன்னாலும் அங்க டிகே பிரபுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மாசா இருக்காரு. ஓகே, அவர் தப்பு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. தம்பி, திரை கவர்ச்சி எங்ககிட்ட கொள்கை இருக்குது, எங்களுக்கு தேசிய தலைவர் இருக்காரு, வேற யாருக்கிட்ட என்ன இருக்கு? உறுதியாக 15 ஆண்டு இந்த மக்கள் மனதில் தமிழ் தேசியத்தை விதைச்சிருக்கோம். அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அதை மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. சொன்னாலுமே காரைக்குடி நிலவரம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தோட டிகே பிரபுங்கிற ஒரு மாவட்ட செயலர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி இணையதளத்தில் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் தான் மிகைத்திருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் தான் வெல்லும். ஏன்னா இன அரசியலும் இந்த பசுமை அரசியலும் பேசுறது நாம் தமிழர் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்படின்னு பார்த்தா நமக்கான அரசியல் நாம் தமிழர் அரசியல் தான் வெல்லுன்றது உறுதியானது. விஜய் பக்கம் போகிறாங்க. அவர் ஒன்லி திரை கவர்ச்சி மட்டும்தான், சரிங்களா? திரையில பார்த்து தரையில் தலைவன் எப்போவுமே தலைவனை இனிமேல் தரையில தான் தேடணும், திரையில தேடக்கூடாது. நம்ம எப்போவுமே நமக்கான தலைவன் யாருன்றதை நம்ம உறுதி செய்யணும். அது எங்கள்கிட்ட அது உறுதியான கொள்கையும் எங்கள்கிட்ட கோட்பாடு இருக்குது எங்கள்கிட்ட. நான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவோம். அங்க இதை நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. தாவேக்கா நாம் தமிழர் கட்சி கூட கம்பேரே கிடையாது. நமக்கு யார் கூடயும் கம்பேர் கிடையாது. நம்ம நம்ம தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கோம். கொள்கையே இல்லாத கூட்டத்து கூட நம்ம கம்பேர் பண்றது இல்ல. அப்படி சொல்லல, நாங்க ஓட்டு அதிகமாகிரோம், ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு இருக்காங்களே. கம்பேரே கிடையாதுன்ற எங்க இருந்து ஜெயிக்கிறதுனா? விஜய் சொல்றாரு எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி கம்பேரே கிடையாது, டிஎம்கேக்கு தானே போட்டி அப்படிங்கிறாரு. நமக்கு யாரு கூடயும் கம்பேர் கிடையாது. அவர் என்ன சொல்றது? கம்பேர்லாம் இல்லைன்னா வேஸ்ட்னா அவரு. தே நீட் கண்டென்ட், அவ்வளவுதான். அவங்க நாம் தமிழர் கட்சி ஏன் தொட மாட்டேங்கிறாங்கன்னா, தொடக்கூடிய உயரத்துல நம்ம இல்ல. நம்ம நம்மளோட ஒரு உயரத்துல நம்ம இருக்கோம். சோ அவங்க தொடர அளவுக்கு நம்ம இதுவா இல்ல. 2026 தேர்தலில் நாம் தமிழருடைய வாக்கு குறையும், விஜய்க்கு வந்த பிறகு குறைய போகுது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, குறையாது, கண்டிப்பா குறையாது. நமக்கு விடுற ஓட்டு ஒன்னொன்னுமே தலைவர் பிரபாகரனுக்காக, தமிழ் தேசியத்துக்காக, சீமானோட ஆட்சி வரையறையில இருந்து அந்த கோட்பாடுகள்ல, கொள்கைகளுக்கு, சித்தாந்தத்துக்கு விழுந்த ஓட்டு. இது என்னைக்குமே குறையாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, லைக் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் அப்படி சொல்லுவோம், 1.1% எடுத்து போவே அவங்க என்ன சொன்னாங்க, குறைஞ்சிரும், கட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க. கட்சியே இருக்காதுன்னாங்க. அதுக்கப்புறம் 234 தொகுதியில வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க. இப்போ நம்ம குறைஞ்சிரும்ன்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாம் தமிழரோட கட்சியோட வளர்ச்சி வளர்ந்துட்டே தான் இருக்கு, குறையல. அது அவங்களோட கணிப்பு. அந்த தற்குறிகள் அணில் குஞ்சுகள்கிட்ட கணிப்பது அது அப்படி நடக்காது. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நீங்க திருச்சி மாநாட்டிலேயே பார்த்துருப்பீங்க.
உட்கார்றதுக்கு சீட்டு இல்லை, அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ், அதாவது என்னென்ன சலுகைகள் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போட்ட சேரை விட மிஞ்சி ஜனம் வந்துச்சு. அதை பார்த்தே எல்லாருமே பயந்துருப்பாங்க. இதே விஜய்க்கு சொல்றாங்க, உங்களுக்கு நிறைய கூட்டம் வருது, அது ஓட்டம் மாறாது அப்படிங்கிறாங்களே. இந்த கூட்டம் மட்டும் ஓட்டா மாறிடுமா? விஜய் வந்து ஒரு திரை கவர்ச்சிங்க. 2026க்கு பிறகு அவர் காணாம போயிடுவாரு. இது அப்படி இல்லை. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் 70 வருஷ திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான போட்டி. அது தற்குறி கூட்டம். அது திரை கவர்ச்சியை கடந்து போயிடும். கொஞ்ச நாள்ல திரை கவர்ச்சி இல்லாம போயிடும். இல்ல, கூட்டம் ஓட்டா மாறுமா? அதான் கூட்டம் ஓட்டா மாறாது. அதாவது ஒரே விஷயம் உங்களை கேட்குறேன். காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார், ஏற்றுக்கிறீங்களா? 150 ரூபா பாக்கெட்டில் இருந்தது, உண்மைதானே? கோப்பர்ஸ் பீரங்கி ஊழல் அன்னை இந்திரா காந்தி மேலே இருந்தது. எங்கள் ஐயா மேலே எந்த ஒரு ஊழலும் கிடையாது. இப்படி இருப்பார் ஒரு முதலமைச்சர் உட்காந்துட்டு, ஓட்டருக்கும் துண்டு போட்டு மறைப்பார். இந்திரா காந்தி பிரதமர் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? ஊழல் படியாத கரை படியாத கரும வீரர் காமராஜர். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களான்னு அர்ஷத் மேத்தான்னு ஒருத்தன் 25 வருஷத்துக்கு முன்னே ஊழல் பண்ணான். நீரவ் மோடி, அம்பானி, மல்லையா எல்லாம் எடுத்துங்க. ஒரு ஏழை விவசாயி 10,000 ரூபாய்க்கு டிராக்டரோட டியூத்தோட கட்டிலன்னு பால்டாயில் குடிச்சு சாவுறான். அவனை விட்டு வச்சுருந்தீங்கன்னா தான் பேத்தி கம்மல் கொலுசை விற்று கட்டியிருப்பான். ஒரு 10,000 மூட்டை நெல் கொடுத்துருப்பான் அந்த விவசாயி. இன்னைக்கு விஜய் மல்லையா அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறீங்க. அந்த விவசாயியை உயிரோடு விட்டுருந்தீங்கன்னா பணமும் வந்திருக்கும், 1000 மூட்டை நெல்லும் வந்திருக்கும். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவர்கிட்ட போவீங்க. 3 வேளை சாப்பாட்டுக்கு யாரை பார்ப்பீங்க? கொரோனான்னு ஒன்று வந்தது, அன்றைக்கே நீங்கள் திருந்திருக்கணும், திருந்தலை. வடநாட்டுக்காரன் 4 கோடி பேர் இங்கே இறங்கிட்டான். உருளைக்கிழங்கு 10 ரூபா விற்கணும், 60 ரூபா விற்கிது. ஒரு 500 பேர்கிட்ட கேட்டால் யாருமே பதில் சொல்ல, விளைச்சல் இல்லைன்றாங்க. அப்படி தான் இருக்கான் இன்றைக்கி அப்படி தான் இருக்கான். இங்கே செத்து போன பிண மாதிரி இருக்கான் இங்கே தமிழ்நாட்டில். மற்ற 4 மாநிலம் பாருங்கள், அங்கேயும் ஊழல், அங்கேயும் கொள்ளை இருக்குது, அங்கேயும் அரசியல் இருக்குது, அங்கேயும் அரசியல்வாதி இருக்கான். ஆனால் இயற்கையை வந்து அழிக்கலை, கார்பரேட் கம்பெனிக்கு தாரவாத்து கொடுக்கல, செத்தாலும் தண்ணி உள்ள. அவன் மட்டும் இப்படி பக்கத்து மாநிலத்தில் ஒரு உணர்வோடுகிறான். உங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? இன்றைக்கி 24 கண்டர் கேன்சர் கழுவி யாரால போச்சு? 70 ஆண்டு காலம் ஆண்டு இருந்தாங்க, அவங்க அனுப்புனாங்களா? எப்படி போச்சு? டிகிரி படிச்சுட்டு உன்ன மாதிரி பசங்களாம் டாஸ்மார்க்கில் பணிபுரிகிறான், 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறான். அவனுக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு. தான் தந்தை தாய் உடல்நல சரியில்லை கூட போக முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது, அவனை ரோட்டில் விட்டுக்கிற. மாணவர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, கதிராமங்கலம், நீட்டு, உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் எங்கள் அண்ணன் தாண்டா தீர்வு. நீங்க எப்படி சொன்னாலும் கட்சியினர் அப்படி சொன்னாலுமே, ஆனா தாவக்கியோட என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட மாவட்ட செயலர் டி.கே. பிரபு டாக்டர் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து என்ஜிஓ பண்ற வேலை ப்ரோ. அது இப்ப மக்கள் சேவைன்றது மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா போராடணும். பாலும் பிரெட்டும் ஒருத்தன் கொடுக்கறதுனாலயே அவன் வந்து புனித சீலன் ஆயிட மாட்டான். இருபெரும் கட்சிகளை நம்பி ஏமாந்த மக்கள் இவரை நம்பி ஏமாற மாட்டாங்களா? யார? டி.கே. பிரபு. வாய்ப்பு இருக்கு, ஏமாற வாய்ப்பு இருக்கு. அது வந்து கண்டிப்பா அது அவருக்கு ஓட்டு போட்டு நீங்க சொல்ற மாதிரி மக்கள் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனா அண்ணனோட கல நிலவரம் பாத்தீங்கன்னா உண்மையாலே ஒரு மண்ணுக்கான ஒரு தலைவன் கண்டிப்பா ஜெயிப்பான்னு நாங்க நம்புறோம். அது காரைக்குடியில கண்டிப்பா மக்கள் வந்து அண்ணனை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு விவரம் தெரியும். இவன் இப்ப வந்தவன், இவன் ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடலாமா, இல்ல ஒரு 15 வருஷமா ஒரு இயக்கத்தை கட்டி எடுத்து சமரசமே இல்லாம ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் முன்னுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம நோட்டு பேரம் பேசாம எந்த சீட்டு பேரமும் பேசாம ஒருத்தன் தனிச்சு நின்று என்ன மாதிரி இருந்த தற்கூரிகளை இன்னைக்கு ஒரு மைக்கு பிடிச்சி, தம்பி நீ பேசுறா, மண்ணுக்கும் மக்களுக்கும் கண்டிப்பா நம்ம வெல்லுவோம்னு சொல்ல வைக்கிறாரு. பாத்தீங்களா? அந்த அரசியல் தான். இதே நீ இந்த கேள்வியை டிவி கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, இடியாப்பம் பின்னாடி வந்து கத்துவா, இது பண்ணுவா, அதை பண்ணுவா. நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு அறிவு இருக்கு, ஒரு நிபுணர்கிட்ட எப்படி கேட்கறாங்க கேள்வி, எப்படி சொல்லணும், நம்ம ஒரு அரசியல்னா என்ன, மக்களுக்கு அது ஒரு சேவை, அது எப்படி அவங்களோட இது முழுக்க சீமான் எங்க தலைவர் நாளைக்கு சிஎம்டா அப்படி அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணிட்டு அவன் டி.கே. பிரபுலாம் வந்து அவர்லாம் ஒரு அமைச்சராகவே அவர் ஃபீல் பண்ணுகிறார். அதனால அதில் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்களோட அரசியல் வேறு. என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிறது வெறும் ரசிகர் கொஞ்சங்கள் மட்டும்தான். உணர்வும் இன்னும் தமிழ் ரத்தமும் அங்கே பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. அதுக்கு ஈடு கொடுக்க மத்திய கட்சிகளால் ஈடு கொடுக்க முடியாது. நம்ம கட்சி தான். நாங்கள் விஜய்க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும், அவங்க வந்து இந்த தேர்தலில் வாக்கே வாங்க மாட்டாங்க, யாருங்க அப்படி சொன்னா? சும்மா அது விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. அவங்க என்ன ஊடகங்களை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டா என்ன வேணால் பேசலாம். நம்ம கையில் பணம் இருந்திருந்தா என்ன நம்ம கொடுக்குறத வச்சு ஊடகங்கள் ஏகப்பட்டவா பேசும். அது முக்கியமே இல்லை, ஊடகங்கள் பேசுறதே இல்லை. மக்கள் என்ன பேசுகிறாங்க? இந்த மாநாட்டுக்கு அப்புறம் எல்லாம் வாயை மூடி கிடக்குறாங்க. அதனால் நம்ம வெற்றி பெறது உறுதி தான்.
டிகே பிரபு வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தான் பண்ணாரு? அவர் சொல்லிட்டு இருக்காங்களே மக்களோட இருக்கிறாரு, அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு. சொல்லிதான் பிரபுன்னு ஒரு ஆளே தெரியுது. அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பெருசா பண்ணியிருக்காரா சமூகத்துக்குன்னு? சமூக சேவைக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காரா? பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் சொன்னா தானே தெரியும். இல்ல அப்படி இல்ல, நான் சமூகத்துல அந்த சமூக ஊடகங்களை போய் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அவர் மக்களோட நிற்கிறாரு, மக்களுக்கு என்ன பொதுவாகவே செய்யறாரு. டிவிக்கேனாலே பில்டப் தானே. மொத்த தமிழகத்துக்கும் ஒத்த முகம் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளோ ஒரு ஆணவத்தனமான பேச்சு. அதனால அந்த தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட அந்த தற்குறி, தலைமை தற்குறி என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்றதுதான். பிரபுங்கிறதே நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. அண்ணன் சீமான 15 வருஷமா உலகத்துக்கே தெரியும்னு கூட சொல்லலாம். இப்ப விஜயோட வருகைக்கு பின்ன சீமானோட வாக்கு சதவீதம் குறைய போகுது அப்படிங்கிறாங்களே. அதான் மாநாடே உங்களுக்கு சொல்லியிருக்குமே, இதை தவிடுபடி ஆக்கியிருக்குமே. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. ஒருவேளை இந்த என்ன சொல்கிறது, ஒரு சொல்லாடலை தூக்கி சாப்பிட்டது தான் திருச்சி மாநாடு. அதனால சந்தேகத்திற்கு இடம் இல்லை. 36 2 மடங்கு 3 மடங்கா பெருகி இருக்குமே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்கு. 2026 நாம் தமிழோட கலா நிலவரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பெரிய புலி பாய்ச்சல் தான். அந்த ஒரு பாட்டில் வந்து புலி வந்து பாஞ்சி போய் 1%, 4%, 7% எப்படி எட்டிச்சோ அதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு புலி பாய்ச்சலில் தான் போய் நிற்குமே தவிர கண்டிப்பாக பின்னடைவுங்கிறது நேர்மையான கட்சிக்கு கிடையவே கிடையாது. நாம் தமிழர் ஒரு நேர்மையான மாற்று அரசியலை பண்ணுறதுனால கண்டிப்பாக பின்னடைவுங்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய ஒவ்வொரு வருட முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அவர் எங்கேயும் பின்னடைஞ்சு போகலை. எத்தனை பேர் கமல்ஹாசன்கிற ஒரு பெரிய பிம்பம் வந்தப்பவும் அவர் பின்னடைவு ஆகலை. எத்தனையோ விஷயங்கள் அவரை பற்றி அவதூறாக அள்ளி வீசினப்பவும் அவர் பின்னடைவு அடையலை. அவருக்கு வெற்றி தான் எப்போவுமே. வெற்றிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். அந்த மெதுவாக கிடைக்கிறதுக்கு நாங்களுமே அண்ணனை போல காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை யார் உழைக்கிறா, மக்களுக்கு யார் உழைக்கிறான்றத களத்துல இருந்து மக்கள் பாக்குறாங்க தொடர்ச்சியா. நீங்க ஒரே ஒரு களத்தை வச்சு நீங்க பார்க்க முடியாதுல்ல. அவரோட தலைவர் என்ன சொல்றாருன்றதுதானே அங்க தலைவனுக்கு அந்த நோக்கம் இருக்கணும். நீங்க வந்து இப்போ நான் வந்து கட்சி கிடையாது, அண்ணன் சீமான் தான் கட்சி. அண்ணன் வந்து அந்த வழி நடத்தணும். அங்க வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லையே. அவருக்கு அரசியல் தெரியல, விஜய்க்கு அரசியல் தெரியல சொல்றீங்க. ஆனா தலைவர் வந்து நீங்களும் போட்டியே கிடையாது, எங்களுக்கு டைரக்டா திமுக போட்டி. அப்ப அவருக்கு யாரு? அவருக்கு அவரே தான் போட்டி பொழுகுது. அவருக்கு வேற யாரும் போட்டி இல்லை, அவருக்கு அவரே தான் போட்டி. அவர் திமுகவோட போட்டின்னு அவர் சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆனா அவர் திமுகக்கெல்லாம் போட்டி கிடையாது. இங்க வந்து தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போட்டி மட்டும்தான் இங்க தொடர்ந்து இருக்குது. காலங்காலமா கிட்டத்தட்ட 800 வருஷமா அடிமைப்பட்டிருக்கிறோம் தமிழர்கள். இன்னைக்குதான் வெகுண்டு இருந்து ஒரு ஜனம் வந்து எல்லா இடத்துலையும் கூடிட்டு இருக்கு, விழிப்புணர்வு அடைகிறாங்க. தொடர்ச்சியா விழிப்புணர்வு அடையும் போது திரைக்கவர்ச்சி வச்சு மயக்கிறது வேணாம். அது வந்து கொச்சையான அரசியலா இருக்கும். வேற ஒரு நடிகையோடையோ இல்லை வேற ஒருத்தரோட தொடர்பு படுத்தி பேசக்கூடாது. ஆனால் யாரு இப்போ ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷா வந்து கூட்டினா கூட தான் இங்கே கூட்டம் கூடும். கூட்டத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. எனக்குமே விஜய் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் பார்ப்பேன். ஆனால் நான் விஜய் ஓட்டு போட மாட்டேன். காரணம் என்ன? அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. மக்களுக்கு என்ன பண்ண போறாரு எதுவுமே தெரியலையே. மக்களை பத்தி சிந்திக்கிறாரான்னு தெரியல. அவரை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அவரை நம்பி கூட்டம் இருக்கலாம். இப்போ நீங்க ஆளுங்கட்சிக்கும் கூட்டம் இருக்கு, எதிர்கட்சிக்கும் கூட்டம் இருக்கு. அப்ப அவங்களாம் சரியானவர்கள் சொல்றீங்களா? பெரியவர்கள் இப்ப இருக்க தலைமுறைகள் வந்து தேடி ஓடுறாங்க. ஏன் இப்ப எனக்கு என்ன வயசாயிருச்சு? நானா வயசானவனா? என்ன மாதிரி என் கூட ஒரு 5 பேர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுங்களா வயசானவனுங்களா? இளைஞர்கள் இருக்காங்க. 50 லட்சம் பேர் இருக்காங்க இளைஞர்னா. எண்ணிக்கை முடிவு பண்ணாது. இங்க ஒரு போராட்டம் இந்த மண்ணுக்கு ஒரு இப்போ இங்க ஒரு போராட்டம் நடக்குது சரிங்களா? மக்களுக்காக போராட்டம் பண்றோம். 400 காவல்படை இறக்குனாலும் சரி, 1000 காவல்படையெல்லாம் நான் நின்று போராடுவோம். அவங்க லட்டியை பார்த்தா ஓடிடுவோம். அது கூட்டம் கிடையாது. அது வெறும் திரைக்கவர்ச்சி. ஓட்டுன்னு இருக்கு. அதுல பல பேருக்கு ஓட்டு இல்லாம சின்ன பசங்களாம் கூட தான் இருக்காங்க. அதுக்குள்ள ஒண்ணு பண்ண முடியும். நிச்சயமா வெற்றி பெறுவோம். எங்களோட கொள்கைகளை தொடர்ந்து நாங்க எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். நீங்க எவ்வளவு பேசினாலும் நாம் தமிழர் விஜய்க்கு பிறகு வாக்கு சதவீதம் குறையும் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. அப்படிதான் சொன்னாங்க. கூடாரம் காலி ஆயிடுச்சு. காலங்காலமா சொல்லிட்டு வர்றதுதான். கூடாரம் காலி ஆயிடுச்சு. நாம் தமிழ்ல ஆளே இல்லை. திருச்சியில காட்டினார்ல கூட்டத்தை. உங்களுக்கு கூட்டத்தை காட்டுறது பெருசு இல்ல. சரி, கூட்டம் பெருசு இல்ல. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தள்ளும் போது பாக்குறேன், பின்னாடியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கீழே வந்து சாகுறானுங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு என்ன அறிவு இருக்கு? நான் கேட்கறேன். கூட்டத்துக்கு அறிவு இருக்கணும்ல. நீங்க கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த 2.5 லட்சம் பேரும் வந்து கட்டுக்கோப்பா ஒழுக்கமா அங்க உட்காந்துட்டு இருக்கான். யாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமானண்ணன் பின்னாடி போகும்போது பின்னாடியே ஓடல.
கொள்கை அவர் எங்கே பேசுகிறாரோ எண்ணத்துக்கு கை தட்டணும் பார்த்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தெளிவோடு இருக்காங்க அந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தெளிவு இல்லை, திரைக்கவர்ச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த திரைக்கவர்ச்சி நாட்டுக்கு பயன் தராது.